உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம எல்லா டைப்பான பீட்ஸ் எப்படி பண்றது, லாலிபாப் பீட்ஸ், ஹேங்கிங் பீட்ஸ் அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், எப்பயும் போல் கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மண் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிம்கா மோல்டு எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக கேமராவில் தெரியறதுக்காக நான் பீட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பண்ணிக்கிறேன். நாம் பொதுவாக இந்த பெண்டன்ட் ஜிமிக்கி அதிலெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 குழியில் இருந்து தான் நம்ம பீட்ஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, லைட்டாக தேய்ச்சிட்டு அந்த ஜிம்கா மோல்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அழுத்தி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பீட்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த குழியிலேருந்து எடுக்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஜிம்கா மோல்டுலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும் பீட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மண் எல்லாத்தையுமே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த எல்லா மண்ணையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டியாச்சு. நிக்ரோம் ஒயர் நான் 0.5 mm நிக்ரோம் ஒயர் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப உள்ளேயும் அழுத்தாதீங்க, ரொம்ப வெளிப்பக்கமாகவும் லைட்டாக அழுத்தி விட்டுறாதீங்க. சென்டர் வரைக்கும் நிக்ரோம் ஒயர் போகிற மாதிரி அழுத்திக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக நிக்ரோம் ஒயர் கட் பண்ணிவிட்டு பீட்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் லாலிபாப் பீட்ஸ். நெக்ஸ்ட் ஹேங்கிங் பீட்ஸை பண்ணலாம். இதுக்கும் நம்ம சின்னதாக நிக்ரோம் ஒயர் கட் பண்ணிக்கலாம். லாலிபாப் பீட்ஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஓகே. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபிங்கரை வச்சு நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூ ஷேப்பில் இருக்கணும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பின்னை பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெண்ட் பண்ணி இந்த பின்னவை அந்த பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், சின்னதாக ஹோல்ஸ் இருந்தால் ஓகே. இந்த மாதிரி ஜாயின் பண்ணோன்னா இதுக்கு பேர் தான் ஹேங்கிங் பீட்ஸ். நெக்ஸ்ட்டு நாம் டபுள் ஹேங்கிங் பீட்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு குட்டி குட்டியாக 2 பீஸ் நிக்ரோம் ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த 2த்தையும் நாம் யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம அப்பயே ஒன்று பண்ணோம். இப்போ 2 பீஸாக பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக பெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பெண்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த யூ பின்னை பீட்ஸுக்கு சென்டரில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் நேராக வச்சு இன்னொரு பின்னை ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி தான் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் டபுள் ஹேங்கிங் பீட்ஸ். நெக்ஸ்ட் ஹோல்ஸ் போட்டு நம்ம பீட்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது நம்ம பெண்டன்ட் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் கோப்போம் இல்லைங்களா, அந்த பீட்ஸ் தான் இது. ஜஸ்ட் நாம் இந்த மாதிரி பின்னை வச்சு சென்டராக பார்த்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கியர் ஒயர் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கம்பியோ இல்லைன்னா பெரிய சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நான் வேக்ஸ் கட் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரீஃபிலோட பேக் சைடு யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் திலகம் ஷேப் பீட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஃபிங்கரை வச்சுக்கோங்க. பீட்ஸுக்கு சென்டரில் வைக்கக்கூடாது, சைடாக வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அளவுக்கு மீறி ரொம்ப நேரம் தேய்ச்சிங்க அப்படின்னா கிராக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு நாம் சின்னதாக நிக்ரோம் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இது லாலிபாப் பீட்ஸ் மாதிரியும் நீங்கள் பின்னை ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஹேங்கிங் பீட்ஸ் மாதிரியும் பின்னை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஹேங்கிங் பீட்ஸ் டைப்பில் சும்மா ஜாயின் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், திலகம் ஷேப் பீட்ஸ் நம்ம செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நாம் ருத்ராட்சா பீட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சீப் இருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பார்க்குறதுக்கு அப்படியே ருத்ராட்சா மாதிரி இருக்கும். நிறைய பேர் பின்னை வச்சு டாட்டாக வைப்பீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி சீப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ருத்ராட்சா பீட்ஸ் வந்துடும். இதுவும் நீங்கள் லாலிபாப் பீட்ஸாவோ இல்லை ஹேங்கிங் பீட்ஸாவோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஹோல்ஸ் போட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள் கைஸ், நம்ம ருத்ராட்சா பீட்ஸ் பண்ணியாச்சு. இது பெயிண்ட் எல்லாம் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து நாம டைமண்ட் ஷேப் பீட்ஸ் வந்து செய்ய போறோம். அதுக்கு பிளைனா இருக்கிற எந்த ஒரு கீறலோ எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து 2 இது எடுத்துக்கலாம். நான் வந்து கீழே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு மூடி ஒன்று எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து எந்த ஒரு கிராக்கோ எந்த டிசைனும் இல்லாமல் பிளைனாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு 20 சுற்று வரைக்கும் நம்ம சுற்றலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ சுற்று வேணுமோ அவ்வளோ சுற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து மெலிசாயிட்டே போகும். இது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 சுற்று அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் பீட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக மண் எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பீட்ஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொரு பீட்ஸும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப கம்மியாக வந்து சுற்றுனீங்க, ஒரு 10 ரவுண்டு ஒரு 15 ரவுண்டு சுற்றுனீங்கன்னா இது பாருங்கள் ஷேப் வந்து கரெக்டாகவே வராது, அப்படியே வந்து நின்றும். நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 20 சுற்றுலேருந்து 22 சுற்று சுற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு 25 சுற்று 30 சுற்று சுற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாக ஆகிட்டே போகும். அதில் உங்களுக்கு எந்த ஷேப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10 பீட்ஸ் ஒரு செட்டுக்கு பண்ண போகிறீங்கன்னா அந்த 10 பீட்ஸுமே ஒரே மாதிரி தான் சுற்றணும். அதாவது ஃபஸ்ட்டு பீட்ஸை நீங்கள் ஒரு 20 சுற்று சுற்றுறீங்கன்னா மீதி எல்லா பீட்ஸுமே 20 சுற்று தான் சுற்றணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், எல்லாமே ஒரே சைஸாக ஒரே ஈவனாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மெலிசாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக பண்ணிக்கோங்க. இதுக்கும் நீங்கள் வந்து லாலிபாப் பீட்ஸாகவும் பண்ணிக்கலாம், ஹேங்கிங் பீட்ஸாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்ஸ் போட்டு கூட பீட்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பீட்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பீட்ஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.